இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 4 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைனல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கோட எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸும் இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற எக்ஸோட வேல்யூஸ் தான் அதோட ஜீரோஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0.04 0 இந்த மைனஸ் டம் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். அதனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 0.04 எழுதிக்கோங்க. ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகும்? ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் 0.04. இதில் எங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோ வருமா 2 ஜீரோ வருமா டவுட்டாக இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 0.04ன்றதை 4/100 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ வெளியே எடுக்கிறது ஈஸியில் 4 வந்து நம்ம 2 2s எழுதிக்கலாம், 100 10 10s எழுதிக்கலாம். அப்போது 2 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும், இந்த 2 10க்கு ஒரு 10 வெளில வந்துடும். ஸோ 2/10 அப்படின்னு கிடைக்கிது. 2/10 அப்படின்றத நம்ம டெசிமலுக்கு மாற்றணும்னா 0.2 தான். ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிம்பிளுமே போடணும். ஏன்னா ரூட்லேருந்து வெளில வர நம்பருக்கு 2 சிம்பிளுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ரியல் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி x to the power 2/3 1/3 இருந்துச்சுன்னா இது பார்க்க நமக்கு குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இல்லை இல்லையா? இது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் மாற்றுறதுக்காக இங்கேயும் x power 1/3 இதுக்குள்ளேயும் ஒரு x power 1/3 இருக்குது. அதாவது x power 2/3 அப்படின்றத x to the power 1/3 the whole square அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அதே 2/3 தான் கிடைக்கும். இங்கே x to the power 1/3 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே =0 இருக்குது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா x to the power 1/3 yன்னு எழுதிக்க போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா இது y ஸ்கொயர்ட், இது ப்ளஸ் இது வந்து வெறும் ஒய்ன்னு வந்துடும். இங்கே -2 =0. இதை நம்மளால் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கடைசியாக இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூஷனில் எடுத்துக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டேர்ம் 1, இங்கே வந்து -2 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் -2 வரணும். நடுவில் +1 வேணும். சம் வந்து +1 கிடைக்கணும். ஸோ 2 1s are 2 வரும். நடுவில் ப்ளஸ் வேணுன்றதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பை 1 பண்ணும்போது எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இதுக்கு முன்னாடி வேரியபிள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒய் தானே வேரியபிள். அப்போ y + 2 அப்படின்றது ஒரு டேர்ம், y - 1 அப்படின்றது ஒரு டேர்ம் =0 கிடைக்குது. இது ரெண்டு பேருமே தனித்தனியாக =0 பண்ணும்போது y + 2 =0னா y = -2 ஒரு ஆப்ஷன், y -1 y -1 0னா y +1 ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இப்போ ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே இருந்தது. நம்ம ஆன்சரே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே சொல்லணும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x to the power 1/3 ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக -2ன்னு போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும்ல. இங்கே x to the power 1/3 இருக்குது. கியூப் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணும்போது x to the power 1/3 பவர் 3 இங்கே வந்து -2/3 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இந்த 3யும் இந்த 3யும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது x is equal to -2 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -8 அப்படின்றது கிடைக்குது. அதே மாதிரி ஒய்க்கு வந்து 1ன்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x to the power 1/3 = 1 அப்படின்னு கிடச்சிருக்கும். ரெண்டு பக்கம் கியூப் பண்ணும்போது x is equal to 1ன்னு ஒரு ஆப்ஷன் வருது. நமக்கு இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் இதில் வந்து 1 and 2 2 and 3 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதான் 1 செலக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூவை எடுத்துக்கிறது பெட்டர். அதனால x is equal to 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், the possible value of k for which the quadratic equation has real and distinct roots அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங் ரூட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட், அதாவது b² - 4ac வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருந்தால் தான் நம்ம அதை டிஸ்டிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் கண்டிஷனாக தந்திருக்காங்க. இதில் a வேல்யூ 9, b வேல்யூ -3k, c வேல்யூ வந்து k குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில். bக்கு பதிலாக -3k இருக்கிறதுனால -3k the whole squared -4 multiple by a multiple by c அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கிரேட்டர் தென் 0 இருக்குது. இதை உள்ளே ஸ்கொயர் பண்ணால் இது 9k² மைனஸ் இங்கே 36k, இங்கே கிரேட்டர் தென் 0. ரெண்டு பேருக்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா 9k காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம்னா k - 4 இங்கே வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக கிரேட்டர் தென் 0 எடுக்கலாம். இப்போ 9k கிரேட்டர் தென் 0, k - 4ம் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வருது. ரெண்டு பக்கமும் ஆட் 4 ஆன் போத் சைட் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷனில் k வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 4 அப்படின்றது கிடைக்கும். இதில் வந்து ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 9 பண்ணோன்னா k வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு வருது. k வேல்யூ வந்து 0 விட பெருசாக இருக்கணும்.
கே வந்து 4 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு 2 ஆப்ஷன் வருது. 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன். அதாவது இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குது, 0 விட பெருசாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷனும் 4 விட பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் இருந்தால் 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் வந்து 4 விட பெருசாக இருக்கிறது தான். அப்போ 4 விட பெருசாக வர்றதா நம்மளோட ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். 205 அப்படின்றதுல 5ன்ற நம்பர் தான் 4 விட பெருசாக இருக்குது. ஸோ அதான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேறு ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆர், இதோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா யூஸ்வலாக நம்ம இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இதை போய் உள்ளே மல்டிபிள் பண்ணி குவாட்ரேட்டிக் ஃபார்ம்லாம் பண்ணாதீங்க. ஸோ 1 இன்ட்டு a + 1 a + 6 மைனஸில் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் அதே a + 1 இன்ட்டு a + 6 அப்படின்றது தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ். ஸோ 2 டேர்மை நம்ம எழுதணும், மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கணும்னா ஒரு டேர்ம் a + 1, இன்னொரு டேர்ம் வந்து a + 6 இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் டேரெக்டாகவே. நடுவில் இங்கே என்ன வந்திருக்கு, +5 வந்திருக்குல்ல. அப்போ இங்கே பெரிய நம்பர் இருக்கிற இடத்துல ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை ஆட் பண்ணி பாருங்கள். மைனஸை உள்ளே கொண்டு போனால் -a -1, இங்கே ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போனால் +a + 6, +aவும் -aவும் கேன்சல். 6ல் 1 மைனஸ் பண்ணால் +5 கரெக்டாக வருதா? அப்போ நடுவில் சம் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணால் -a + 1ம் a + 6ம் வருது. ஆட் பண்ணும்போது கரெக்டாக +5ம் கிடைக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். x² பக்கத்தில் 1 இருக்கிறதுனால இங்கேயும் by 1 இங்கேயும் by 1 போட்டால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. இங்கே இருக்கிற வேரியபிள் யார், x தானே. அப்போ இது கூட ஒரு x போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு x போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ x - a + 1 அப்படின்றது ஒரு டேர்ம், இன்னொன்று வந்து x + a + 6 அப்படின்றது இன்னொரு டேர்ம் ஈக்குவல் டு 0. ரெண்டு பேரையும் ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போ x - a + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்ற டேர்ம் மைனஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ +a + 1 ப்ராக்கெட்டோடு அப்படியே தான் போகுது, அதனால் அப்படியே தான் ப்ளஸில் போகும். இது இந்த மைனஸ் தான் ப்ளஸ் ஆகிடுச்சு ஓவராலாக இருக்கிறதுனால. இதில் x + a + b = 0, இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். சரி, 6 இது a + 6 = 0. ஸோ -a + 6 அப்படின்றது கிடைக்கும் ப்ராக்கெட்டில். ஸோ a + 1 அப்படின்றது ஒரு ரூட், -a + 6ன்றது ஒரு ரூட். இங்கே ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு a + 1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் -a + 6 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ 1 and 2 பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். அடுத்த அசர்ஷன் ரீசன் பார்க்கலாம். அசர்ஷனில் இஃப் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் அப்படின்னு எடுப்போம்ல. இதில் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லெட் அஸ் டேக் த ரூட்ஸ் ஆர், ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்தால் ஒன்று 1/ஆல்ஃபான்னு எடுங்க. இதான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். இதை யூஸ் பண்ணும்போது ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்கன்னா -b/aக்கு ஈக்குவேட் பண்ணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னால் c/க்கு ஈக்குவேட் பண்ணுவோம்ல. நம்ம எப்போவுமே இந்த ரெசிப்ரோக்கலில் நமக்கு ப்ராடக்ட் பண்ணுறது தான் ஈஸி. அதனால் ப்ராடக்ட் வந்து c/aக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஈக்குவல் டு c/a. இதில் வந்து நம்மளோட ரூட்ஸ் யார், ஆல்ஃபாவும் 1/ஆல்ஃபாவும். அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா × 1/ஆல்ஃபான்னு எழுதிட்டு, c வந்து கொஸ்டினில் இங்கே -4 இருக்கா, ஸோ -4/a வேல்யூ x² பக்கத்தில் இருக்க டேர்ம், அதாவது 2k - 1 அதை எழுதிக்கணும். இந்த ஆல்ஃபாவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ டிவைடில் இருக்க 2k - 1 அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். இப்போ 1 × anything அதே தானே. அப்போ 2k - 1 = -4. -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். இப்போ -4 + 1, இப்போ 2k = -3, k = -3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட கேயோட வேல்யூ. ஆனால் இங்கே k வந்து -1 கொடுத்துருக்காங்க, அதனால் அசர்ஷன் வந்து ஃபால்ஸு. இப்போ ரீசன் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன பிரிண்டிங் எரர், வேறு கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்கு. If a is equal to c, then the roots of this quadratic equation are reciprocal to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது reciprocal to each other-ஆக இருக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து a = c தான் இருக்குமான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிப்ரோக்கல்னால் இந்த ஆல்ஃபாவும் 1/ஆல்ஃபாவும் தானே. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா × 1/ஆல்ஃபா = c/a அப்படின்னு எழுதுவோம். இதில் இந்த ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 = c/aன்னு வரும். அப்படி பார்க்கும்போது a அந்த பக்கம் போச்சுன்னா a = cன்றது கரெக்டு தான். a = c-ஆக இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதரில் தான் நம்மளோட ரூட்ஸ் இருந்திருக்கும்ன்றது சரியான ரீசன் தான். ரீசன் கரெக்டு, ஆனால் அசர்ஷன் வந்து ஃபால்ஸ். அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூன்ற 4th ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். 6th கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் ஃபார் x அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/a + b + x, 1/a + 1/b + 1/x. நம்மளோட ஆம்பிஷன் எக்ஸை கண்டுபிடிக்கிறது தானே. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம், எக்ஸ் இருக்கு. ஸோ 1/a + b + x
இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 1/x இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 1/xன்னு எழுதிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1/a ப்ளஸ் 1/b மட்டும் இருந்திருக்கும். அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து சப்ட்ராக்ஷனில் 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. டினாமினேட்டர் வித்தியாசமாக இருந்ததுன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து தானே இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம் நம்ம. எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்பிள் வரும். ஆனால் 1 கூட மல்டிப்பிள் வந்ததுனால அதே டேர்ம் தானே வரும். இப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இவங்க 2 பேரும் மல்டிப்பிள் வருவாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி தான். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். பி இன்ட்டு 1b ப்ளஸ் ஏ இன்ட்டு 1a டினாமினேட்டரில் ஏபி அப்படின்னு எழுதிடலாம். இங்கே மேலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஏ 1a 1 இன்ட்டு பி 1b 1 இன்ட்டு எக்ஸ் 1x டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்ற டேர்ம் இருக்குது. இங்கே வந்து பி ப்ளஸ் ஏனாலும் ஏ ப்ளஸ் பினாலும் ஒன்று தான். ஏ ப்ளஸ் பி பை ஏபின்றது இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸும் ஒரு ப்ளஸ் எக்ஸும் இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸில் நியூமரேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்ற டேர்ம் இருக்குது. டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸும் இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி பை பி ஏபியும் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட டேர்ம்ஸ். ஸோ இது சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஆக்சுவலாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே மல்டிப்பிளில் இருக்க நியூமரேட்டரில் இருக்க ஏ ப்ளஸ் பி இங்கே டினாமினேட்டர் வந்திருக்கு, கேன்சல் பண்ணியிருக்கு அப்படி சொன்னாலும் சரி. இல்லை இங்கே நியூமரேட்டரில் இருக்க ஏ ப்ளஸ் பி அங்கே டினாமினேட்டரில் போய் கேன்சல் ஆயிருக்குன்னு சொன்னாலும் எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் நியூமரேட்டர்லையோ டினாமினேட்டர்லையோ ஹோலாக ஒரே மாதிரி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட ரிமைனிங் கொஸ்டின். ஸோ இதை இப்போ எழுதிக்கலாம். இந்த மைனஸ் ஏபி இந்த பக்கம் வந்து இங்கே 1 தான் இருக்கும். அதனால் இது வந்து மைனஸ் ஏபி அப்படின்னும் இங்கே வந்து 1 தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மைனஸ் ஏபிஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தனித்தனியாக எடுத்துகிட்டு திருப்பி எப்படி காமன் தான் வெளியே எடுக்கணும். நம்ம அதுக்கு இப்படியே எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஒரு டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்மும். இந்த மைனஸ் ஏபி அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0 இப்படின்னு எழுதிக்கலாம். இது 1 இன்ட்டு ஏபி ஏபி, அதாவது மல்டிபிள் பண்ணால் ஏபி வரணும், நடுவில் ஏ ப்ளஸ் பி வரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஏ பி மல்டிபிள் பண்ணால் ஏபி வந்துடும், ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி வந்துடும். மேம் இது பார்த்தாலே தெரியுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபின்றது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பியோட ஃபார்முலா எனக்கு தெரியுன்றவங்க அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பியோட ஃபார்முலா தான். இல்லைனா இதை நார்மலாக ஃபேக்டரைசேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே 1 இருக்கிறதுனால இதை 1ல் டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் போட்டுட்டு முன்னாடி எக்ஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அப்போ கூட இதே தான் வரும். ஈக்குவல் டு 0. ரெண்டத்தையும் தனித்தனியாக 0 பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஏ அண்ட் மைனஸ் பி அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Quadratic equation அடுத்த question. Rupees 9,000 were divided equally among certain number of persons. Had there been 20 more persons, each would have got rupees 160 less. Find the original number of persons ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஈச் பர்சன் ரிசீவ் ருபீஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 9,000ன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸையும் அவங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் 9,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ வந்து 90 பீப்புள் இருக்காங்க, ஒருத்தருக்கும் 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 × 100 பண்ணும்போது நமக்கு 9,000 வரும்ல, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டை ஷேர் பண்ணோன்னா அவங்க 9,000 ருபீஸ் அவங்க கிட்டே இருக்குது. சப்போஸ் had there been 20 more persons, எக்ஸ் பர்சன் இருந்ததுக்கு பதிலாக அங்கே எக்ஸ் ப்ளஸ் 20 பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா each would have got 160 rupees less. ஒய் ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்களாம், ஒய் மைனஸ் 160 ருபீஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பர்சன்ஸ் அதிகம் பண்ணிவிட்டு காஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணால் கூட அதே அந்த டோட்டல் அமௌண்ட் அங்கே வரதான் செய்யும். இப்போ ஈக்குவல் டு 9,000 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் இன்ட்டு 160 மைனஸ் 160x, அப்புறம் 20 இன்ட்டு ஒய் 20y. இங்கே 20 160 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 3,200 ஈக்குவல் டு இங்கே 9,000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 9,000 நமக்கு தெரியும். அதனால் இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இங்கே திருப்பி என்னென்னு எழுதிக்கோங்க, 9,000 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் இங்கே ஒரு 160xம் ஒரு ப்ளஸ் 20yயும் இருக்குது, ஒரு மைனஸ் 3,200 இருக்குது.
ஸோ மைனஸ் 3200 இந்த 9000 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 9000 ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு ப்ளஸ் 9000 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 9000 இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மைனஸ் 160 20 3200 இருக்குது. இது எல்லாமே 20ல் டிவைட் ஆகும். எல்லாத்துலேயுமே நிறைய மைனஸ் சைன் கூட இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை மைனஸ் 20 பண்ணிக்கலாம். டிவைடட் பை மைனஸ் 20 எல்லாருக்கூடய மைனஸ் 20 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் டிவைடட் பை மைனஸ் 20 இப்படி போட்டுரும். போடும்போது இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், 0க்கு 0 கேன்சல். அப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8x கிடைக்கும். இங்கே 20க்கு 20 கேன்சல்னா 1y தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1y. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ், 0க்கு 0 கேன்சல். 2 டேபிளில் 116 வரும். 0 டிவைடட் பை எனிதிங் அந்த பக்கம் 0 தான் இருக்கும். இப்படி கிடச்சிருக்கு. இதில் வந்து எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்கு. ஒரே ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம சம்ம சால்வே பண்ண முடியாதுல்ல. அப்போ இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு y is equal to மல்டிப்பில் இருக்க இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் டிவைடில் எழுதிக்கலாம். அப்போ 9000 by x அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே இந்த y எடுத்துகிட்டு இங்கே 9000 by x போடணும். மைனஸ் இந்த yக்கு பதிலாக 9000 by x, இங்கே வந்து ப்ளஸ் 160 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கேயும் பை 1 இங்கேயும் பை 1 போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்துகிட்டு தான் சம சால்வ் பண்ண முடியும். ஸோ 1x எல்சிஎம் அது எக்ஸ் தான். இங்கே 1 இருக்குது. அப்போ மல்டிபிள் பை எக்ஸ் பண்ணும்போது மேலேயும் மல்டிபிள் பை எக்ஸ். அப்போ 8x ஸ்கொயர்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இந்த 9000 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 1 தான் இருக்குல்ல. அப்போ மல்டிபிள் பை எக்ஸ் பண்ணும்போது மேலேயும் மல்டிபிள் பை எக்ஸ் பண்ணணும். அப்போ 160x ஈக்குவல் டு 0. டிவைடில் இருக்க எக்ஸ் அந்த பக்கம் போய் மல்டிப்ளை 0 ஆகிடும். அப்போ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். அதாவது 8x ஸ்கொயர் ஒரு ப்ளஸ் 160x அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் 9000 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே 8ஆல் டிவைட் ஆகுது பாருங்கள். எல்லா நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகுது. அப்போ டிவைடட் பை 8 பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சின்னதாக்கிக்கிட்டோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸி. இங்கே ஒரு டிவைடட் பை 8, இங்கேயும் டிவைடட் பை 8 போட்டுக்கலாம். ஸோ இது 1x ஸ்கொயர்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 20x, இதை கேன்சல் பண்ணால் 1 8s are 8 பேலன்ஸ் 1, திருப்பி 1 8s are 8 பேலன்ஸ் 2, 2s are 16 4 5. ஸோ 0 anything 0 தான். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். 1 into 1125 பண்ணால் அதே தான் வரும் இல்லையா. ஸோ 1125 அப்படின்றது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வரணும். 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணால் 1125யும் ஆட் பண்ணும்போது 20யும் வரணும். இப்போ 5 டேபிளில் 2 5s are 10 பேலன்ஸ் 1, 2 5s are 10 5. 5யும் 225 பேர் தான். இந்த நம்பர் 20 வராது. திருப்பியும் ஒரு 5 டேபிளில் 4 5s are 20 பேலன்ஸ் 2 5s are. இங்கே பாருங்களேன், இது வந்து 5 5s are 25, இது வந்து 45. 25 45s are வரும். 25க்கும் 45க்கும் நடுவில் 20 கேப் இருக்குல்ல. அப்போ இங்கே 25 இங்கே 45 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ கிடச்சிடுச்சு. இதில் வந்து மைனஸ் வரணும், இங்கே நடுவில் ப்ளஸ் வரணும். ஸோ ஒரு நம்பருக்கு ப்ளஸ்ஸும் ஒரு நம்பருக்கு மைனஸும் அப்ளை பண்ண போகிறோம். நடுவில் இருக்க சிம்பிளை எடுத்துகிட்டு போய் பிக் நம்பருக்கு போடுங்க. இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ் 45யும் மைனஸ் 25யும் போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 25ன்றது ஒரு ஆப்ஷன், எக்ஸ் ப்ளஸ் 45ன்றது ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் இப்படி டேரெக்டாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிட்டு எழுதினீங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 25 ஆகிடும். ப்ளஸ் 45 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 45 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர் வந்து நாட் அட்மிசிபிள் இல்லை நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அப்போ வந்து 25% அங்கே பிகினிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லெட் த டினாமினேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன் இஸ் 1 more than twice its numerator அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். த ஃப்ராக்ஷன் பி எக்ஸ் பை ஒய் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக எழுதுவோம்ல. இதில் த டினாமினேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன் இஸ், இந்த ஒய் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 more than, ஸோ 1 ப்ளஸ் twice its numerator. நியூமரேட்டரோட ட்வைஸ்ன்றது வந்து 2x. அப்போ y வந்து 1 + 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷன் இஸ், ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்னென்னு எழுது, ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எழுதுகிறோம்ல. எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 + 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃப்ராக்ஷன். இஃப் த சம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், இதோட ரெசிப்ரோக்கல்லையும் இந்த ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணால், அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்றது வந்து நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் எழுதுறது. 1 + 2x by xன்றதான் அதோட ரெசிப்ரோக்கல். இவங்க ரெண்டு பேரையும் சம் பண்ண ஆட் பண்ண ஆன்சர் வந்து 216/21 வரும். அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணணும்னா x by 1 + 2x plus 1 + 2x by x ஈக்குவல் டு 216/21 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தந்திருக்காங்க. முதல்ல இதை ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் வித்தியாசமாக இருக்கிறதுனால எல்சிஎம், அதாவது கிராஸ் மல்டிபிள். இந்த எக்ஸ் இங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1 + 2x 1 + 2x மல்டிபிள் ஆச்சுன்னா 1 + 2x ஹோல் ஸ்கொயர்னு போடணும்.
டினாமினேட்டரில் 1 + 2xம் எக்ஸும் இருக்குது ஈக்குவல் டு 21 2s are 42 42 கூட ஒரு 16 ஆட் பண்ணும்போது 58 வருது 58/21 அப்படின்னு கிடச்சி பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதனால முதல்ல a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab 2 × 1 × 2x இப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் அதே மாதிரி உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2x கூட எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது 2x² அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் 58/21 அப்படின்றது இருக்குது. ஸோ இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இங்கே வந்து நியூமரேட்டரில் ஒரு x² ஒரு 1 இந்த 2x²ன்றதை உள்ளே ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு 4ம் ஒரு x² வரும் 4x² அப்படின்னு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே உள்ளே வந்து 2 2s are 4 4 × x 4x அப்போ இது 4x அப்படின்னு இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் எக்ஸும் 2x² இருந்தது, இந்த பக்கம் 58/21 இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்க 21 இங்கேயும் இந்த டினாமினேட்டர் அங்கேயும் எடுத்துகிட்டு போய்க்கிறோம். ஸோ 21 மல்டிபிள் பை இங்கே உள்ளே வந்து 2 x² இருக்குது, ஆட் பண்ணி 5x² அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் நம்மக்கிட்ட இங்கே ஒரு 4xம் ஒரு ப்ளஸ் 1ம் இருக்குது, இப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு அந்த பக்கம் 58 கூட ஒரு எக்ஸும் ஒரு 2x² மல்டிபிளாக வந்திருக்கும், அதை எழுதிக்கோங்க. உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 21 5s are பண்ணும்போது 1 5s are 5 5 2s are 10 ஸோ 105x². 21 4s are மல்டிபிள் பண்ணும்போது 84x ப்ளஸ் 21 1s are 21. இங்கே 58 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 58x வரும். ப்ளஸ் 2 டேபிளில் 16க்கு 6 பேலன்ஸ் 116x² அப்படின்றது கிடைக்குது. எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே ஒரு 105x² நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ளஸ் 116 வந்து இங்கே வந்ததுன்னா மைனஸ் 116x². இங்கே வந்து ஒரு ப்ளஸ் 84x நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ளஸ் 58 அங்கே வந்தால் மைனஸ் 58x. ஒரு ப்ளஸ் 21ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். 105யும் 116ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு கிடைக்குது. 84ஐயும் 58ஐயும் மைனஸ் பண்ணும்போது 26 வரும். ஸோ அதனால் ப்ளஸ் 26x கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் 21 இருக்குது. ஸோ ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இதை மல்டிபிள் பண்ணி நடுவில் 26 என்ன டேர்ம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. சப்போஸ் அந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா குவாட்ரட்டிக் ஃபார்ம் -b + or - b² - 4ac/2a இது அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ x is equal to -b வேல்யூ, b வந்து இங்கே 26 + or - b². ஸோ 26² - 4 மல்டிபிள் பை a வந்து -11 இருக்குது, c வந்து இங்கே 21 இருக்குது, டிவைடட் பை 2 × aக்கு பதிலாக -11 அப்படின்றது திருப்பி எழுதிக்கலாம். ஸோ -26 + or - 676 வரும். 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த மைனஸும் ப்ளஸ் 4 × 11 வந்து 44 வருது. 44 கூட ஒரு 21 மல்டிபிள் பண்ணும்போது 924 கிடைக்குது. டினாமினேட்டரில் -22 இருக்குது. ஸோ -26 + or - ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 1600/-22 1600னா 1600 சார். 16லேருந்து ஒரு 4 வெளில வந்துடும், 100லேருந்து ஒரு 10 வெளில வந்துடும்ல. அப்போ -26 + or - 40/-22ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் வச்சு ஒரு தடவை எழுதணும், மைனஸ் வச்சு ஒரு தடவை எழுதணும். -26 + 40/-22 ஒரு ஆப்ஷன், -26 - 40/-22 வந்து இன்னொரு ஆப்ஷன், இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து 40ல் வந்து 26ஐ மைனஸ் பண்ணும்போது 14. ஸோ ப்ளஸ் 14/-22 ஒரு ஆப்ஷன். இது வந்து -66/-22 ஒரு ஆப்ஷன். இதில் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 22 1s are 22 3s are அப்படின்றது கிடைக்குது. ஸோ 3/1 இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷனில் பாசிட்டிவ் நம்பர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது அக்செப்ட் பண்ண வேண்டாம். அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கேள்விக்கு வரலாம். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஒய்ன்றது வந்து கொஸ்டினோட ஸ்டாப்லேயே 1 + 2xன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 + 2 × x, எக்ஸுக்கு பதிலாக 3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ 2 3s are 6 6 + 1 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ராக்ஷனோட வேல்யூ x/y. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3யும் ஒய்க்கு பதிலாக 7ம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. 3/7 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ரூட் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ண சொல்கிறது. சால்வ் ஃபார் எக்ஸ், எக்ஸுக்கு சால்வ் பண்ணுங்க இந்த கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ √3x² + 4√2x + 2√3 = 0. இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த முதல் டேர்மை இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணுவோம்ல. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து √3 இருக்குது, கடைசியில் 2√3 இருக்குது. √3யும் 3, அப்போ 2 × 3 வந்து 6ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம ரெண்டு நம்பர் சொல்லணும், மல்டிபிள் பண்ணால் 6 வரணும்.
நடுவில் ஆட் பண்ணால் 4√2ன்னு வரணும். இந்த மாதிரி நடுவில் ரூட் வந்து இருந்ததுன்னா அந்த ரூட்டை முதல்ல ரெண்டு பக்கமும் எழுதிக்கோங்க. √2 × √2 கண்டிப்பாக வந்தாகணும். √2 × √2 என்னது 2 வந்துடுச்சா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 வந்தாச்சு. இன்னும் 6 வரைக்கும் என்ன நீடட்? 3 தானே நீடட். அப்போ 3 அப்போல்லாம் கிடைக்கும்னு பார்க்கணும். 3 வந்து 3 1s 3 மட்டும் தான் வரும். அப்போ இங்கே 3 போட்டு இங்கே 1 போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம 2வை எழுதிட்டோம். இப்போ 3 எழுதிட்டோம். இப்போ 3 1s 3 √2 × √2 2. அப்போ 6ன்னு கண்டிப்பாக கிடச்சிரும்ல. இது மாதிரி 3√2வையும் 4√2வையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக 4√2ன்ற அடிஷனும் வந்துடுது. ஸோ இதுதான் நம்மளோட டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து √3x² ப்ளஸ் இந்த 4√2வை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3√2x ப்ளஸ் 1√2x ப்ளஸ் 2√3 = 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த நடுவில் இருக்க டேர்முக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணியிருக்கோம். நடுவில் எக்ஸ் இருந்தனால ரெண்டு பேர் கூட எக்ஸ் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து √3 இருக்குது. ஆனால் அடுத்த டேர்மில் வந்து √2 இருக்குது. காமனாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த வெறும் 3 இருக்குல்ல, இந்த 3க்குள்ளே 2 √3 இருக்குது அப்படின்னு யோசிங்க எப்போவுமே. ஸோ காமனாக எடுக்கும்போது ஒரு √3 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. மினிமம் x தான், அதை வெளில எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இதில் x மட்டும் இருக்கும். இதில் ப்ளஸ் ஒரு √3 வெளியே போயிடுச்சுல. அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு √3யும் ஒரு √2வும் இருக்கும். √3 × √2 நம்ம √6 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான், இங்கே √2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2க்குள்ளே 2 √2 இருக்குது அப்படின்னு யோசிங்க. √2 √2. ஸோ இந்த 2 √2ல ஒரு √2 வெளில வந்துடும். அப்போ பேலன்ஸ் இங்கே ஒரு x மட்டும் இருக்கும். இங்கே ஒரு √2 வெளியே போயிடுச்சுன்னா ஒரு √2வும் ஒரு √3யும் இருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது √6 அப்படின்றது கிடைக்கும். இங்கே = 0. இங்கேயும் x + √6, இங்கேயும் x + √6 இருக்குது. அப்போ x + √6 காமனாக எடுத்துக்கலாம். இங்கே √3xம் இங்கே √2வும் இருக்குது பாருங்கள். அப்போ √3x + √2ன்னு எழுதிட்டு இங்கே = 0ன்னு போட்டுடலாம். ஸோ x + √6 = 0ன்றது ஒரு ஆப்ஷன். √3x + √2 = 0ன்றது இன்னொரு ஆப்ஷன். அப்போ x = -√6 கிடைக்குது. இங்கே √3x -√2 அப்படின்றது ஒரு ஆப்ஷன். இங்கே வந்து மல்டிப்பிள் இருக்க √3 அங்கே போனால் என்ன ஆகும்? டிவிஷனில் போகும். -√2/√3. டினாமினேட்டரில் இந்த மாதிரி ரூட் நம்பர் வந்ததுன்னா மேலேயும் கீழே அதே டேர்மால் மல்டிபிள் அண்ட் டிவைட் கொடுங்க. ஸோ மேலே மல்டிபிள் பண்ணும்போது -√6ன்னு வந்துடும். கீழே √3 × √3 3ன்னு கிடச்சிரும். ஸோ சால்வ் ஃபார் எக்ஸில் எக்ஸோட வேல்யூஸ் வந்து -√6 ஒரு ஆப்ஷன், இன்னொன்று -√6/3 அப்படின்றது இன்னொரு ஆப்ஷன். இதுதான் உங்களோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூ ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா. In an auditorium, seats are arranged in rows and columns. The number of rows are equal to the number of seats in each row in the beginning. First beginning la number of rows number of seats in each row. ஒரு ரோலையும் எவ்வளோ சீட்ஸ் இருந்ததோ அது வந்து சேமாக இருந்தது. அதாவது காலம்ஸும் ரோஸும் சேமாக இருந்தது பிகினிங்கில். ஸோ பிகினிங்கில் அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ பிகினிங்கில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எக்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோவும் எக்ஸ் தான். ஏன்னா கேள்வியில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது பிகினிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது பிகினிங்கில் எவ்வளோ சீட்ஸ் அங்கே இருந்திருக்குன்றதை பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றது எப்போ கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோவையும் மல்டிபிள் பண்ண கிடைக்கும். சப்போஸ் 10 ரோ இருக்குது, ஒரு ரோலையும் 3 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 3 30 சீட்ஸ் அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே அர்த்தம் தான் இங்கேயும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் டோட்டல் சீட்ஸ்ன்றது எக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸும் எக்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸும் இருக்குது. அப்போ டோட்டல் சீட்ஸ் வந்து x² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பிகினிங்கில் டோட்டல் சீட்ஸ். இப்போ கேள்வியை கண்டினியூ பண்ணி படிக்கலாம். when the number of rows are doubled, இந்த நம்பர் ஆஃப் ரோஸை டபுள் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ் இருந்தது, இப்போ வந்து 2x ஆக்கியிருக்காங்க, டபுள் ஆக்கியிருக்காங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 10. ஒரு ரோலையும் எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்ததில்ல, அது வந்து ரெடியூஸ்டு பை 10 பண்ணியிருக்காங்க. அப்போ x -10 ஆக்கியிருக்காங்க. இப்படி பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீசஸ் டு பி 300. அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்னவா மாறுமா? 300 இன்க்ரீஸ் ஆகுமா? ஆல்ரெடி இருக்கிற சீட்ஸை விட 300 சீட்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து டபுள் த டைம், அப்போ 2x அப்படின்னு போடணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ அப்படின்றது ரெடியூஸ்டு பை 10. பிகினிங்கில் எக்ஸ் இருந்தது, இப்போ வந்து x -10 ஆகிடுச்சு. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு டோட்டல் சீட்ஸ் வரும். ஆனால் டோட்டல் சீட்ஸ் என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ்டு பி 300. ஆல்ரெடி அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் x² இருந்தது, இப்போ இது கூட ஒரு 300 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி போடும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 300 சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை மல்டிபிள், இந்த பக்கம் வந்து x² + 300 அப்படியே இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த 2x உள்ளே கொண்டு போனால் 2x × x பண்ணும்போது 2x².
அடுத்து 2x into 10 மல்டிபிள் பண்ணால் -20x அப்படின்னு வருது. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் 300 அந்த சைடு எடுத்துகிட்டு போய்ட்டுரும். அப்போ 2x ஸ்கொயர்ட் -20x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அங்கே போனால் -x ஸ்கொயர்ட் ஆகும், ப்ளஸ் 300 அங்கே போனால் -300 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுவும் எக்ஸ் ஸ்கொயர்டு தான், இதுவும் எக்ஸ் ஸ்கொயர்டு தான், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1x ஸ்கொயர்ட் -20x -300 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ரெக்வயர்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு முதல் கேள்வி அதுதான் கேட்டிருக்காங்க. டேக்கிங் எக்ஸ் ஆஸ் அ நம்பர் ஆஃப் ரோஸ் ரெப்ரசன்ட் த சிச்சுவேஷன் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எழுதிட்டோம். செகண்ட் பார்ட்டில் ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் த ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து எவ்வளோ ரோஸ் அங்கே இருந்திருக்கும். அப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளோட செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட்டை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்ட் ஆன்சர் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் -20x -300 ஈக்குவல் டு 0ன்ற ஈக்குவேஷனை ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே 1 into 300 -300 வரணும், நமக்கு நடுவில் -20 வரணும். அப்போ 30 10s எடுக்கும்போது நமக்கு 300ம் வரும், மைனஸ் பண்ணால் 20யும் வரும். நடுவில் மைனஸ் வேணுன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால டேரெக்டாக எழுத முடியும். x - 30 x + 10 ஈக்குவல் டு 0. ஸோ x - 30 ஈக்குவல் டு 0 பண்ணும்போது x is equal to +13 வரும். x + 10 ஈக்குவல் டு 0 பண்ணோன்னா x is equal to -10 வரும். -10 வரது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸை நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ண முடியாது, நெகட்டிவில் போட முடியாது. அப்போ x is equal to 30ன்றது தான் கரெக்டு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த பிகினிங் வந்து x தான். அப்போ வந்து 30 ரோஸ் இருந்திருக்கும் அப்படின்றதான் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இந்த ஆடிட்டோரியம் இந்த பிகினிங்னு கேட்குறாங்க. பிகினிங்கில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, டோட்டல் சீட்ஸ் என்னது பிகினிங்கில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ டோட்டல் சீட்ஸ் இந்த பிகினிங். ஸோ டோட்டல் சீட்ஸ் வந்து பிகினிங்கில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணால் போதும். எக்ஸ் தான் நம்ம 13 கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ 30 × 13 எழுதணும். அப்போ 900 அப்படின்றது கிடைக்குது. அதேமாதிரி ஃபோர்த்து பார்ட்டில் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இந்த ஆடிட்டோரியம் ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணதுன்னா இதை டபுள் எக்ஸாகவும் இதை வந்து x - 10ஆகவும் காலம்ஸை மாற்றும் போது நமக்கு கிடைச்ச சீட்ஸ் என்னென்னு அவங்க சொன்னாங்க. டோட்டல் சீட் இன்க்ரீஸ்டு பை 300. இதுதான் டோட்டல் சீட்ஸ். x ஸ்கொயர் + 300 அப்படின்றது தான் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். x ஸ்கொயர் + 300 இருக்கும். x ஸ்கொயர் 900னு முதல்ல தேர்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது கூட நம்ம ஒரு 300 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 1200 கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கேஸ் பேஸ்டு பார்க்கலாம். ராஜ் அண்ட் அஜய் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். போத் த ஃபேமிலிஸ் டிசைட் டு கோ டு ராணிகேத் பை தேர் ஓன் கார்ஸ். ராஜ் கார் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் x km/h. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து ராஜ், இன்னொருத்தர் பேர் வந்து அஜய். ராஜோட காரோட ஸ்பீட் வந்து x km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் வந்து x km/h அப்படின்னு எழுதிக்கலாம். அஜய் கார் ட்ராவல்ஸ் 5 km ஃபாஸ்டர் தென் ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அஜயோட ஸ்பீட் வந்து x + 5, அவரை விட 5 km ஃபாஸ்டராக இருக்கும். அப்போ x + 5 km/h அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது ராஜ் டுக் 4 hours மோர் தென் அஜய் டு கம்ப்ளீட் த ஜேர்னி ஆஃப் 400 km சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் 400 km தான், அஜய்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 400 km தான். இதில் சொல்லியிருக்காங்க ராஜ் டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அஜய்ஸ் கார் இன் 2 hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஜயோட காரோட ஸ்பீடை பாருங்களேன், x + 5 km/h. அதாவது 1 ஹவருக்கு x + 5 km வந்து கவர் பண்ணோம். அப்போ 2 ஹவர்ஸ்க்கு யூஸ்வலாகவே உங்களோட டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றது தான். ஸ்பீட் எவ்வளோ x + 5, டைம் வந்து எவ்வளோ டைமுக்கு கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட 2 hours கேட்டிருக்காங்க. இங்கே மல்டிபிள் பை 2 வரும். ஸோ இது இவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ 2 × x 2x, இது வந்து +10 km. இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் பார்ட்டில் ரைட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிஸ்கிரைபிங் த ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வியில் நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ் took 4 hours more than Ajay to complete the journey of 400 km. ராஜ் வந்து 4 hours ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க அஜயை விட அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ராஜோட டைமிங்கையும் அஜயோட டைமிங்கையும் நம்ம கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 hours கிடைக்கும் டெஃபினட்டாக. டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ 400 பை ராஜோட ஸ்பீட் வந்து எக்ஸு, அஜய்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 400, அவங்களோட ஸ்பீட் வந்து x + 5.
ஸோ இவங்களோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருந்தது, இவங்க ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா டைமிங் கம்மியாகும். ஸோ 2 டைமிங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக T1 தான் பெருசு, T2 சின்னதாக இருந்திருக்கும். அப்போ T1, T2 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 ஹவர்ஸ். இது கொஸ்டினில் தந்திருக்காங்க. T1க்கு பதிலாக 400/x, T2க்கு பதிலாக 400/x + 5 = 4 ஹவர்ஸ் = 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர்லேருந்து 400 இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து 1/x + 1/x + 5 = 4 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரி, இது மைனஸ் 2 டிஸ்டன்ஸ், 2 டைமிங்கோட டிஃப்ரென்ஸ். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே x + 5ம் இங்கே எக்ஸும் வரும். ஸோ 400 x + 5 1 × x வந்து 1x பை கீழே வந்து x × x + 5 அப்படின்னு இருக்கும் = 4. இந்த 4 வந்து இப்போ இது 4 பக்கத்தில் ஒரு 1 மல்டிப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்பிள் இருக்க 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இப்படி டிவிஷனில் கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த 4ம் 400ம் கேன்சல் ஆகிடும் ஈஸியாக. இதை கேன்சல் பண்ணால் 100, இதில் -xம் +xம் கூட என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இங்கே 100 × 5 இருக்கும். இங்கே x × x + 5னா x² + 5x அங்கே வந்துடும். இப்போ x² + 5xஐ நம்ம இங்கே எழுதியாச்சு. இது வந்து 500, இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆகிடும். இப்போ x² + 5x - 500 = 0 அப்படின்றது தான் ஈக்குவேஷன். அதுதான் நம்மளோட செகண்ட் பார்ட்டில் கேட்ட கொஸ்டின். ரைட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது. அடுத்து வந்து ராஜோட காரோட ஸ்பீடை கண்டுபிடிங்க அப்படின்றது தேர்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. ராஜோட காரோட ஸ்பீடு வந்து எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ x² + 5x - 500 ஃபேக்டரைஸ் பண்ணணும். 1 × 500 500, மல்டிபிள் பண்ணால் 500 கிடைக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கணும். 20 × 25 பண்ணும்போது 500 கிடைக்குது. இதில் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் போட்டால் தான் சப்ட்ராக்ட் ஆகும், நமக்கு 5 கிடைக்கும். ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால வேறு எந்த வேல்யூவும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக பக்கத்தில் எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x - 20 x + 25 = 0 அப்படின்றது 2 டேர்ம் கிடைக்குது. இப்போ x - 20 = 0 பண்ணும்போது x = +20ன்னு ஒரு ஆன்சர், +25 = 0 பண்ணும்போது x = -25ன்னு ஒரு ஆன்சர். -25 வந்து டெஃபினட்டாக நாட் பாசிபிள், ஏன்னா ஸ்பீடு வந்து நம்ம நெகட்டிவில் எடுக்கவே முடியாது. அப்போ x = 20 தான் கரெக்டு. அப்போ ராஜோட காரோட ஸ்பீடு தான் கேட்டாங்க. ஸோ ராஜ் கார் ஸ்பீடு வந்து ஸ்பீடுன்னும் போது யூனிட்டோட எழுதுங்க, 20 km/h அப்படின்றது தான் நம்மளோட தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். ஃபோர்த்து பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் அஜய் டுக் டு ட்ராவல் 400 km கேட்டிருக்காங்க. அஜயோட டைமிங் என்னது, 400/x + 5 இவ்வளோ டைமிங் தான் அஜய் எடுத்த டைமிங். அதான் நம்மளோட ஃபோர்த்து பார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அஜயோட டைம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம், 400/x + 5. x + 5 அப்படின்றதுல எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சாச்சு, 20ன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 400/20 + 5 அப்படின்னு வரும். 400/25 கேன்சல் பண்ணிக்கலாம். 25 1s are 16s are. இப்போது 16 ஹவர்ஸ் வந்து டைம் ஆகிருக்கும் அஜய் கார் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.